Hi friends, welcome back to Aiden's Hut. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான prawn mapas தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி this video sponsored by Buy Mode e-shopping apps. இதுல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. just download பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ மப்பாஸ்க்காக நான் இறால் கொஞ்சம் எடுத்து அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். அடுத்து 1 கப் தேங்காய், புளி, பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸில், இஞ்சி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சியை நீளமாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ மப்பாஸ் வைக்கிறதுக்காக மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டி தான் எடுக்கணும்னு இல்லை, எதுலனாலும் செய்யலாம். இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 4 பல் வெள்ளைப்பூடு தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை சொல்ல மறந்துட்டேன். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் தேங்காயில் முதல் பால், 2வது பால்னு சொல்லி தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அதிகமாக எடுத்துக்கணும், மஞ்சள் தூள், மிளகுத்தூள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரானை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2ஆம் பாலை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் ஒரு நல்ல ஃப்ளேவரில் இருக்கும். அடுத்து இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் இங்கே குடம்புளி எடுத்திருக்கேன். சாதா புளியாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முதல் பாலை ஊற்றிடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அங்கங்கே ஒரு பபுள்ஸ் வர மாதிரி அந்த பால் கொஞ்சம் சூடானோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல இந்த தாளிப்பை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எப்போவுமே தாளிப்பு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம அந்த மூடியவே ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அந்த தாளிப்போட ஸ்மெல்லை போய் நல்லா அரோமா டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ப்ரான் மப்பாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.